அனைவருக்கும் வணக்கம். இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மேடை எனக்கு. ஏன்னா எல்லாம் பாதி பேர் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க, நான் ரொம்ப மதிக்கிறவங்க, ஒ நண்பர்கள். அ எல்லாருமே ரொம்ப பொயட்டிக்கானவங்க. ரமேஷ் வைத்தியா அண்ணா இருக்காரு. அவர் வந்து பாட்டு எழுதினாருன்னா, அந்த படம் நிச்சயமா ஹிட் ஆயிடும். ஆனா, அவர் எப்பாவது தான் பாட்டு எழுதுவாரு. ஆனா, அவரு அவரு எழுதின எல்லா படமுமே பெரிய ஹிட் ஆயிருக்கு. அவர் இப்ப பெரிய நடிகராவும் ஆயிருக்காரு. அவருக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் ஜஸ்டின் அவர்களுக்கு, அவர் தான் இந்த விழாவோட நாயகர். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் அண்ணன் மீரா கதிரவன் அண்ணன் இருக்காரு. அவரு அடுத்த ஹபீபியோட சீக்கிரம் வாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அப்புறம் மித்ரன் சார் இருக்காரு. அவர் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப என்னோட பர்சனலா எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனர் அவரு. ஏன்னா, அவரோட அந்த திருச்சிற்றம்பலம் படம் வந்து நான் எப்பல்லாம் ரொம்ப ட்ராமாவா இருக்கனோ, அப்பல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இதுவரைக்கும் ஒரு 30 வாட்டி நான் பார்த்துருக்கேன். சார் நீங்க எடுத்தது வந்து படம் இல்ல, அது வந்து ஒரு மெடிசன். ஸோ அது வந்து அவ்வளோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படைப்பு. அப்புறம் மருது சார் வந்து நம்ம காலத்தோட மிக முக்கியமான ஒரு கலைஞர். அவர் வந்து ஒரு லெஜெண்ட் அவரு. அவர் கூட ஒரு மேடைய நம்ம பகிர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அஜயன் பாலா அண்ணா இருக்காரு. இப்படி ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு மேடை இது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னன்னா, நான் வந்து ஒரு ரைட்டரா இந்த மேடைக்கு வரல. தமயந்தி அக்காவோட ஒரு முதன்மையான நம்பர் 1 தம்பியா தான் நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். ஏன்னா, அவங்களுக்கு ஒரு நூற்றுக்கணக்கான தம்பிகள் இருப்பாங்க. இண்டஸ்ட்ரியிலயும் சரி, இலக்கிய உலகத்திலயும் சரி, அதில நான் தான் ஃபர்ஸ்ட்டு தம்பியா எப்பவுமே கூட இருந்துகிட்டு இருக்கேன். அக்காவுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கு இந்த மேடை. என்னன்னா, நான் படம் பார்த்துட்டேன். எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பா காயல் அப்படிங்கிறது வந்து சங்க இலக்கியத்துல வந்து ஐந்திணைகள் சொல்லுவோம். அந்த ஐந்திணைகள்ல வந்து நெய்தல் திணைன்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு திணைக்கும் வந்து ஒவ்வொரு விதமான உணர்வுகள் வந்து சொல்லப்படுது தமிழ்ல. அ இந்த நெய்தல் திணைக்கு வந்து இரங்கல் நிமித்தமும் அப்படின்னு ஒரு ஆமா. அதுதான். அப்போ அத பேஸ் பண்ணி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த படம் ஃபுல்லாவே அந்த அ அந்த கடலும், கடல் சார்ந்த இடங்கள்லயுமே அது நிகழ்ந்துட்டே இருக்கும். அந்த அந்த பிரிவோட வேதனையும், அந்த தவிப்பும் வந்து படம் ஃபுல்லா அவ்ளோ அற்புதமா ஒரு பொயட்டிக்கா வந்து அவங்க கையாண்டிருந்தாங்க. படத்தோட இசையும், அதோட அ சினிமாட்டோ சினிமாட்டோகிராஃபி அப்புறம் குறிப்பா வந்து இது படத்தோட வசனங்கள்லாம் வந்து ரொம்ப டச்சிங்கா இருந்தது. என்னன்னா, எனக்கு இவரு ஜேசு வந்து அவன் டைரக்டர மீட் பண்ணாம, ஒரு கதை சொல்லாம, இந்த ப்ராசஸ் எல்லாம் தமிழ் சினிமாக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. இந்த ப்ராசஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம, நேரடியா டக்குன்னு எப்படி இந்த படத்த ஒத்துக்கிட்டாருன்னா, நம்ம படம் பார்க்கும்போது அது ஃபீல் ஆச்சு எனக்கு. என்னன்னா, லைக் இந்த இந்த கதை வந்து யாரையா இருந்தாலும் அக்செப்ட் பண்ண வச்சுரும். அந்த மாதிரியான ஒரு கதை. ஏன்னா, இதுவரைக்கும் நம்ம ஆணவ கொலைகள் பத்தி நெறைய திரைப்படங்கள்ல பேசியிருக்கோம். அங்க சாய்ரட் மாரி படங்கள் வந்திருக்கு. காதல் படம் வந்திருக்கு. தமிழ்ல வந்து நெறைய படங்கள் வந்து இந்த விஷயங்கள பேசியிருந்தாலும், இதுவரைக்கும் அத ஒரு பெண் பார்வையிலருந்து, ஒரு பெண்கள் அதுல அதுல இருக்கக்கூடிய, இயங்கக்கூடிய பெண்களோட பார்வையிலருந்து இந்த படங்கள் வந்து பேசப்பட்டது இல்ல. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட்டு டைமா அது நடந்திருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்னன்னா, தமயந்தி வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது? அவங்க ஒரு ஒரு வெறும் எழுத்தாளர் மட்டும் கிடையாது. அவங்க ஒரு சிறந்த ஒரு கலைஞர் அவங்க. அவங்களுடைய கலையில வந்து எப்பவுமே அ காதல் இருக்கும். எப்பவுமே நெறைய காதல் இருக்கும். கோபம் இருக்கும். அப்புறம் வலி இருக்கும். இந்த 3மே வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க கதையில பார்க்கலாம். அவங்களோட கவிதைகள்ல நீங்க பார்க்கலாம். அவங்க பாடல் எழுதுனாங்கன்னா, அந்த பாடல்ல இந்த 3 விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுடைய நாவல்ல இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்னு அவங்க என்ன பண்ணாலும் அவங்க வந்து லைக் ஒரு வெள்ளம் வந்து எப்படி எல்லா பக்கமும் கிடைக்கிற சந்துல எல்லாம் பாஞ்சு போகுமோ, அது மாரி எந்த கலை அவங்களுக்கு சாத்தியமாச்சுனாலும், அது வழியா அந்த காதலையும், அன்பையும், வலியையும், வேதனையையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த படத்துலயும் அது வந்து ரொம்ப அழகா, அற்புதமா வந்து வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். குறிப்பா இந்த கதைய வந்து இதுல நடிச்சிருக்கிற இந்த நடிகர்கள் தவிர வேற யார் நடிச்சிருந்தாலும் அவ்வளோ அழகா வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. குறிப்பா அனுமோல் வந்து எனக்கு அவங்களுடைய மத்த படங்கள் நான் பார்த்துருக்கேன். அதுல பார்த்த அனுமோலுக்கும், இதுல பார்க்குற அனுமோலுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருந்துச்சு.
அவங்க வந்து லைக் இந்த படத்தோட ஒரு பகுதியில் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோ பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பேசவே முடியாத ஒரு ஒரு பயங்கர ஒரு ட்ராமாக்குள்ளே இருப்பாங்க. ரெண்டையும் வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் லிங்கேஷ் அவர் வந்து நான் மற்ற படத்தெல்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு பயங்கர வில்லனாக இருப்பார். இதில் ரொம்ப சாஃப்டாக ஒரு அழகான சாக்லேட் பாய் மாதிரி ஒரு ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பிரதர். அப்புறம் அவங்க ஸ்வாகதா அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஐசக் சார், சார் நான் வந்து நிஜமாவே ஐயோ இவர் ஏன் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக நடிக்க வைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணேன் நான். ரொம்ப பிரமாதமான ஒரு ஆக்சுவலாக அவர் தடயம் அந்த படத்துலேயும் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். தடயம் அது அது இல்லை, வேற ஒரு அப்போ அவருடைய அந்த நடிப்பு ரொம்ப பிரமாதமா இருந்தது. இந்த ஹோல் படமே வந்து ரொம்ப நல்ல அழகான ஒரு சின்ன ஒரு ஒரு கவிதை மாதிரியான ஒரு படம். நிச்சயமா மக்களால ஏற்றுக்கொள்ளப்படும். விமர்சகர்கள் நிச்சயமா அதுக்கு கொண்டாடுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். இது ஒரு ஒரு நல்ல ஒரு திரைப்படம். ஊடக நண்பர்கள் நிச்சயமா இத வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். மற்றபடி உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வாழ்த்து. அப்புறம் ஜேசு அவரு என்னுடைய நண்பர், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து வெற்றி அடையணும். நன்றி, வணக்கம்.